65வது சர்க்கம். அடையாளம் சொல்வதும் சூடாமணியை கொடுப்பதும். அவர்கள் விசித்திரமான வனங்கள் அடர்ந்ததும் பிரஸ்ரவமென்னும் மலையில் வந்து சேர்ந்து, இன்னும் ஸ்ரீராமருக்கும் மிக பலவானான லக்ஷ்மணருக்கும் சுக்ரீவருக்கும் கைகூப்பி தண்டனிட்டு முடி தாழ்த்தி நமஸ்கரித்து, பிறகு இளவரசை முன்னிட்டு கொண்டு சீதையின் தற்கால விருத்தாந்தத்தை விஸ்தாரமாய்ச் சொல்ல சமயம் எதிர்பார்த்து காத்து நின்றார்கள். அந்த வானரர்கள் எல்லோரும் ஸ்ரீராமர் சந்நிதியில் ராவணனுடைய அந்தப்புரத்தில் சிறை வைக்கப்பட்டிருப்பதையும் ராட்சசிகளால் மிரட்டப்படுவதையும் ஸ்ரீராமரிடத்தில் விசேஷ அனுராகத்தையும் கால தவணை செய்யப்பட்டிருப்பதும் எதுவோ அதுவும் இதையெல்லாம் விண்ணப்பம் செய்தார்கள். வைதேகியை கற்புக்கு பிறரால் தோஷம் உண்டாகாது இருப்பவளாய் கேட்டு அதின்மேல் இப்பொழுது ஸ்ரீராமர் கூறினார்: வானரர்களே, சீதா தேவி எங்கு இருக்கிறாள்? என்னிடத்தில் எப்படி இருக்கிறாள்? வைதேகியை பற்றிய இது எல்லாவற்றையும் எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டு அருளினார். ஸ்ரீராமருடைய திருவாயினின்று வந்ததை கேட்டு வானரர்கள் சீதையின் சரித்தையை உள்ளபடி அறிந்த ஹனுமாரை ஸ்ரீராமர் சந்நிதியில் வருந்தி வேண்டிக் கொண்டார்கள். அவர்களுடைய பிரார்த்தனையை கேட்டு இப்பொழுது வாயு குமாரராயும் பேச வல்லராயும் உள்ள ஹனுமந்தர் சீதா தேவிக்கு அந்த திக்கை நோக்கி தலையாலே வணங்கி நமஸ்கரித்து சீதையின் தரிசனத்தை பற்றியே பின்வரும் மொழியை சொன்னார்: நான் ஜனகர் திருமகளான சீதையை சேவிக்கும் ஆசையில் தேடிக்கொண்டு 100 யோஜனை நீண்ட கடலை தாண்டிச் சென்றேன். அவ்விடத்தில் தெற்கு சமுத்திரத்தின் தெற்கு கரையில் துராத்மாவான ராவணனுக்கு லங்கை என்ற நகர் இருக்கின்றது. ஸ்ரீராமரே, கற்புடைய சுந்தரியாகிய சீதை அங்கு ராவணனுடைய அந்தப்புரத்தில் என்னால் காணப்பட்டனள். தேவரீரிடத்தில் அபினிவேசத்தை வைத்து உயிரை தரித்திருக்கிறாள். சிங்கார வனத்தில் ராட்சசிகளிடையில் கோர ரூபமுள்ள அரக்கிகளால் அடிக்கடி மிரட்டப்பட்டு திகிலடைந்தவளாய் காவல் காக்கப்பட்டவளாய் என்னுடைய கண்ணோட்டத்தில் இருந்தாள். துக்கத்திற்கு அருகரல்லாத கற்புடைய தேவியார் அவ்வண்ணம் துக்கத்தை அனுபவிக்கின்றார். தேவியார் ஒற்றை பின்னலான தலைமயிரை உடையவளாய் தரையிலேயே சயனித்திருப்பவளாய் ராவணன் அந்தப்புரத்தில் சிறை வைக்கப்பட்டிருப்பவளாய் அரக்கிகளால் கடும் காவலில் வைத்திருக்கப்பட்டவளாய் பனிகாலத்தில் தாமரை போல் மனம் இழந்தவளாய் ராவணனிடத்தினின்று தப்ப வழி காணாதவளாய் உயிரை மாய்க்க நிச்சயித்தவளாய் பரிதாபமான நிலையில் இருப்பவளாய் இப்படியெல்லாம் இருக்கையிலும் காகுத்சரே, தங்களிடத்தில் சிந்தையை அர்ப்பணம் செய்து விட்டவளாய் தேவரீரையே தியானித்து கொண்டிருப்பவளாய் என்னால் கவனித்து பார்க்கப்பட்டாள். வசைக்கு இடமாகாத புருஷோத்தமரே, அவள் இக்ஷ்வாகு வம்சத்தின் பெருமையை ஸ்தோத்திரமாய் பாடிக்கொண்டிருந்த என்னால் ஸ்வேச்சையாய் நம்பிக்கையை அடையும்படி செய்யப்பட்டாள். அதின்மேல் தேவி சம்பாஷணை செய்தாள். எல்லா காரியத்தையும் அறிவிக்கப்பட்டாள். ஸ்ரீராமருக்கும் சுக்ரீவருக்கும் உண்டான நேசத்தையும் கேட்டு மன அமைதியை பெற்றாள். தேவரீரிடத்தில் பக்தி உள்ளபடியால் கற்பு நியமமும் ஒன்றையே இடைவிடாது அனுஷ்டித்ததாலே இவளுக்கு உத்தேசமாக உள்ளது சர்வமும். புருஷோத்தமரே, இப்படி தேவரீரிடத்தில் பக்தியாகிற மகா உத்கிருஷ்டமான தவத்துடன் இருக்கும் ஜனகர் திருமகளான மகானுபாவை என்னால் தரிசிக்கப்பட்டாள். மகா பிராக்ஞரே, ஸ்ரீ ராகவரே, சித்திரக்கூட்டத்தில் தேவரீர் அருகே காக்கையை பற்றி நடந்த விருத்தாந்தத்தை முன்னர் அறிந்ததை இப்பொழுது நினைவு மூட்டுவதென்பது பின் சொல்லியபடி எனக்கு பொறுப்பாக்கப்பட்டது. வாயு மைந்தரே, இது விஷயத்தில் பிரஸ்தாபிக்கப்படுகிறது எதுவோ அதை ஒன்றும் விடாமல் புருஷோத்தமரான ஸ்ரீராமர் உம்மால் விஞ்ஞாபனம் செய்யப்பட வேண்டியவர்.
என்றும் என்னை பார்த்து ஜானகி தேவி சொன்னாள். இந்த மனத்தேர்ச்சி தருகிறதான சூடாமணி என்னால் மிக பரிவுடன் காத்தும் வரப்பட்டதென்றும் சுக்ரீவர் அண்டையில் கேட்டுக்கொண்டிருக்க சொல்லியவற்றை சொல்லும் உம்மால் வெகு ஜாக்கிரதையாய் ஒருவருக்கும் காண முடியாதபடி மறைத்து வைக்கப்பட்டதுமான இது இவருக்கு கொடுத்துவிட வேண்டியது என்றும் நீரில் பிறந்ததும் மனத்தேர்ச்சி தருகிறதுமான இது உமக்கு என்னால் அனுப்பிவிடப்பட்டது. குண்டுக்கல்லின் காவிப்பொடியின் அந்த திலகத்தையும் நினைத்து அருள்க என்றும் சொன்னாள். மான்கன்று போல் மலர்ந்த கண்களை உடையவளும் ராவணனுடைய அந்தப்புரத்தில் தகையப்பட்டிருப்பவளும் பதிவிரத்தை ஒழுக்கத்தை குறையின்றி அனுஷ்டிக்கிறவளாய் இளைத்திருக்கும் சரீரம் உடையவளுமான சீதையானவள் கால பிழைக்கு அப்புறப்பட்ட தசரதரின் மைந்தரே வியசனப்படுகையில் இதை கண்டு உம்மை போல் ஆறுவேன். 1 மாதம் உயிரை தரித்திருப்பேன். 1 மாதத்திற்கு மேலென்றால் அரக்கர்களின் வசத்தில் சிக்கிக் கொண்டவளாய் நான் பிழைத்திருக்க மாட்டேன் என்றும் என்னிடம் சொன்னாள். ஸ்ரீ ராகவரே, எல்லாம் இது ஏதேது எப்படியோ அப்படியே என்னால் சொல்லப்பட்டது. எவ்விதத்திலும் சமுத்திர ஜலத்தில் ஓர் அணை விதிக்க வேண்டியதே. வாயுகுமாரர் ராஜகுமாரர்களான அவ்விருவர்களையும் தேறுதல் அடைந்திருப்பவர்களாக அறிந்து அந்த அடையாளத்தையும் ஸ்ரீ ராகவருக்கு கொடுத்து தேவியால் சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் அடி முதல் முடிவு வரையில் வாய்மொழியாகவும் அறிவித்தார். 65வது சர்க்கம் முற்றிற்று.